தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை உபாதை கழிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்ற நிலையில் மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஓடி போயிருக்கோம், இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசிட்டோம். ஏற்கனவே நாங்கள் மன உளைச்சல் இருக்கிறோம். பொது அமைதிக்கு பங்களிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இளைஞர்களுக்கு போக்குவரத்தை மறிச்ச அப்படின்னு நாளே எழுதி கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஒரு வண்டியில ஒருத்தர் மறியலில் ஈடுபட்டால் உங்களை எல்லாம் கைது செய்து ஜெயிலில் ரிமாண்ட் செய்து விடுவேன் என்று கடுமையாக எச்சரித்தார். பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் கூட நின்று நீதம் பண்றதுக்கு சமாளிச்சிருக்கோம். போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு, அதாவது அந்த தடயங்களை வச்சு குற்றவாளிகளை நிரூபணம் பண்றதுக்காக மட்டும்தான். ஆனா குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்ணாமலையோ, அதே போல குடும்பத்திற்கு தேவையான நிவாரணங்களை வழங்காமலையோ எக்காரணம் கொண்டு பாடி வாங்க மாட்டோங்கிறத நாங்க உறுதியா இருக்கோம். இன்று +2 மாணவிக்கு நடந்த கொடூரம் நாளை நம் வீட்டு பிள்ளைக்கே கூட நடக்கலாம் என உச்சி வெயிலில் நடு ரோட்டில் அமர்ந்துள்ள இந்த போராட்டக்காரர்கள் இவனை விடவே கூடாது. எங்கனாலும் போயிட்டு தஞ்சை தேடி பார்க்காம விட்டுறாதீங்க.